6.25 அடிக்கு மேலே உயரம், ஆஜானுபாகுவான தோற்றம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான தோற்றம், ஜடாமுடி, அதுக்கடுத்தது தாடி நெஞ்சுக்கு கீழே வரைக்கும் தாடி வளர்ந்து கிடக்குது. இந்த மாதிரியான ஒரு நெடிய உருவத்தில் அற்புதமான ஒரு சித்தர். அந்த சித்தர் ஒரு தெரு ஓரமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படியே உட்கார்ந்து, அதாவது தியானத்தில் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தியானத்தில் இருக்கிறார். அவர் எங்கே உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூரில் மஞ்சக்குப்பம் ஏரியா, அந்த மஞ்சக்குப்பம் ஏரியாவில் சண்முகம் பிள்ளை தெரு, அந்த தெரு ஓரமாக உட்கார்ந்து அப்படியே தியானத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த தெருவில் ஒருத்தர் பிச்சை கேட்டு வரார். அதாவது அவர் காவியெல்லாம் உடுத்திருக்கிறாரு, பிச்சை கேட்டு வராரு. பிச்சை கேட்டு வரும்போது அந்த வீட்டிலேருந்து ஒரு அழகான பெண்மணி சரி சாமியார் ஒருத்தர் பிச்சை கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிச்சை போடுறாங்க. அந்த பிச்சை வாங்கின அந்த சாமியாரை போல இருந்த ஒருவர், காவி உடுத்திருந்த ஒருவர் விபூதி அந்த பெண்ணுக்கு கொடுக்குறார். கன்னிப்பெண் அந்த பெண்ணுக்கு கொடுக்குறார். இதை பார்த்துட்டு இருந்த நம்முடைய அந்த ஆஜானுபாகுவான சித்தர் இருக்கார் இல்லைங்களா, அந்த சித்தர் இதை பார்த்துட்டு இருந்தவர், அந்த விபூதியை அந்த அம்மியின் மேல் போடு, அதை நீ நெத்தியில் இட்டுக்கொள்ளாதே அப்படின்னு அந்த தெருவினுடைய ஓரத்திலேருந்து ஒரு பகுதியிலேருந்து உடனே சத்தம் போடுறார். அந்த நெத்தியை நீ, அதாவது அந்த விபூதியை நீ நெத்தியில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறார். உடனே அந்த பெண்மணி அந்த விபூதியை அங்கேருந்து அம்மிக்கல்லில் போடுறாங்க. அது போட்ட உடனேயே அந்த குழவிக்கல் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே கிடுகிடுகிடுன்னு நகர்ந்து அந்த காவி கட்டிட்டு பிச்சை கேட்டவருடைய காலடியில் போய் நிற்கிது. அப்போது இந்த விபூதியை அந்த பெண்மணி நெத்திக்கில் இட்டிருந்தான்னா இந்த பெண்மணியும் அவரோட பின்னாடி ஓடிருப்பாங்க. இப்போ வந்திருக்கிறவன் உண்மையான ஒரு துறவி கிடையாது, மந்திரவாதி, சூன்யக்காரன் அப்படிங்கிறத நம்முடைய சித்தர் தெரிந்து வைத்து கொண்டு அவனை உடனே நீ கொஞ்சம் கடினமாக பேசினார். உடனே அந்த ஆன்மீகவாதி போல உருவத்தில் இருந்த அந்த போலி மந்திரவாதி, அந்த போலி ஆன்மீகவாதி தான்கிட்ட இருந்த துர்தேவதைகளை எல்லாம் நம்ம சித்தர் மேலே ஏவி விடுகிறான். அதெல்லாம் இவர் திருப்பி அனுப்புகிறார். திருப்பி அனுப்பினோடனே அந்த மந்திரவாதிக்கு கண்ணெல்லாம் குருடாகி, காதெல்லாம் செவிடாகி, மயங்கி அலறி அடித்துட்டு விழுகிறார் கீழே. இது அது மாதிரி விழுந்த உடனேயே அப்புறம் மன்னிப்பு கேட்குறான் அந்த போலியான நபர். உடனே அவர் உயிர் பழைச்சிக்கோ, ஆனால் கண் பார்வை, காதெல்லாம், காது கேட்குற பவர்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை மன்னிச்சு அனுப்பி விடுறார். அப்படிப்பட்ட சித்தர் யார் தெரியுங்களா? ஸ்ரீ வெட்டவெளி சித்தர். இந்த மகானுடைய அருள் பாக்கியம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. 1800ஆம் ஆண்டுகள் அந்த பகுதியில், அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடலூர் அந்த மஞ்சக்குப்பம் ஏரியாவில் பெரிய வெட்டவெளி இருக்கும். அந்த வெட்டவெளியில் தான் அவர் உட்கார்ந்துருப்பார். அப்புறம் அதை ஒட்டி இருக்கிற தெருக்களை சில நேரங்களில் பார்வையிடுவார். அதனால தான் இந்த மகானுக்கு வெட்டவெளி சித்தர். அவர் திடீர்னு ஏதாவது ஒரு கடைக்கு போவார், பீடி கொடு அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த பீடியை புகைப்பார். புகைச்சி முடித்த உடனே ஒரு தங்க காசு அந்த கடைக்காரருக்கு கொடுப்பார். அந்த தங்க காசு வாங்கினவங்க எல்லாமே அவங்க பாரம்பரியமே இன்னமும் வாழ்ந்துட்டுருக்குங்க. அவர் அந்த மாதிரி ஏதாவது கடையில் நுழைஞ்சி ஏதாவது கொடுன்னு சொல்லி அதை வாங்கி சுவைத்துட்டாருன்னா அந்த கடைக்காரங்களுக்கு அன்னையிலேருந்து மிகப்பெரிய ராஜயோகங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டவர் மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தாங்க. வர ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பித்தார். அப்போல்லாம் ஆங்கிலேயர் ஆட்சி காலம். அந்த வெட்டவெளி பகுதி, மஞ்சக்குப்பம் வெட்டவெளி பகுதியில் அவங்க வெடிமருந்து நிரப்பி பகல் 12 மணிக்கு ஒரு வெடி சத்தம் போடுவாங்க. ஆனால் இவர் அங்கே நவகண்டமாக தன்னுடைய உடலை 9 பாகங்களாக ஒதுக்கி பிரித்து கிடப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அந்த வெள்ளைக்காரன்லாம் இவருக்கு சல்யூட் அடிச்சுட்டு உடனே போயிடுவாங்க. இவர் அன்னைக்கு 9 பாகமாக உடலை பிரிச்சிருந்தா அன்னைக்கு அவங்க வெடி போட மாட்டாங்க. ஏன்னா அந்த சத்தத்தில் அவருக்கு தொந்தரவாயிடக்கூடாதுன்னு சொல்லி வணங்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சித்தராக இந்த மகான் இருந்திருக்காங்க. எல்லா வகையிலுமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ஸ்ரீ வெட்டவெளி சித்தர். இவங்களுடைய ஜீவசமாதி ஓம் ஸ்ரீ வெட்டவெளி சித்தர் பீடம்,
தென்பெண்ணை ஆற்றங்கரை, ஆழ்பேட்டை, மஞ்சக்குப்பம், கடலூர். இந்த சித்தர் பீடத்துக்கு போங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க, ஸ்ரீ வெட்டவெளி சித்தரை நோக்கி தியானம் பண்ணுங்க, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு பிரதோஷங்கிறதுனால எல்லாம் வல்ல சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வணங்குங்க, எல்லா நன்மைகளும் வந்து சேருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய தினத்தில் மகான்கள், யோகிகள், தவசிகளின் நல்லருளாலும் ஆசியாலும் உங்களுடைய இன்றைய நாள் வெற்றி திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.